எங்கள் கண்மலையை மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளை இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்துக்கு எப்பொழுதும் பிரியமாயிருப்பதாக. ஆமென். அமர்வோம். மறுபடியும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்ம எல்லாரையும் நிறைவான நன்மைக்குள்ளே வழி நடத்துவாராக. இந்த நாளின் தலைப்பு பயத்திலிருந்து விடுதலை. கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் பயப்படாத வாழ்க்கை வாழ வேண்டும். உலகத்தில் பயம் இல்லாத மனிதர் யாராவது இருக்கிறார்கள் என்றால் இல்லை என்பதுதான் பதில். எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கு? பயம் இருக்கு. புரியுதா? எல்லாருக்குள்ளேயும் பயம் இருக்கும். பயம் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. ஆனால் உலகத்தின் நடுவிலே நமக்கு இருக்கக்கூடாத ஒரு பயம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த பயமும் இருக்கலாம், எந்த பயமும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் மரண பயம் மட்டும் வரவே கூடாது. எந்த பயம் வரக்கூடாது சொல்லுங்க, வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க பாப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்துள்ளாளுள்ள யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அவர் எதற்காக இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார்? மரண பயத்திலிருந்து நம்ம யாவரையும் விடுதலையாக்கும்படி பிறந்தார். மரணத்தை ஜெயித்தார், உயிர்த்தெழுந்தார். வாழ்க்கையில் நிறைய நேரம் உயிர்த்தெழுதலை குறித்த அவநம்பிக்கை வரவே கூடாது. உயிர்த்தெழுதலை குறித்த அவநம்பிக்கை வரவே கூடாது. உயிர்த்தெழுதல் மிக முக்கியமானது. இன்னைக்கு அநேகர் உயிர்த்தெழுதலை ஆழமாய் நம்புவதில்லை. உயிர்த்தெழுதலை நம்பாவிட்டால் கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை குறைய ஆரம்பித்துவிடும். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற தைரியமான வார்த்தைகள் வாயில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை நாம் விட்டுவிடவே கூடாது. இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். எனக்கு இந்த கேளுங்கள் தரப்படும் பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவரும் நானும் ஒரு முழு ஜெபத்தில் ஊத்துமலையில் ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம். டேப் ராதாமாணிக்கமும் அண்ணனும் நானும் ஒரு முழு ஜெபத்தில் ஊத்துமலையில் ஒரு சர்ச்சில் சந்தித்தோம். எனக்கு அவர் தான் டேப் ராதாமாணிக்கன்னு தெரியாது. நான் முழு ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது உள்ளே வந்தார். ஆனால் நான் ஒரு பாட்டு பாடலாமானார். நீங்கள் யாருன்னு கேட்டேன். அதெல்லாம் வேண்டாம், பாட்டு பாடுவேன்னார். சரி பாடுங்க அப்படின்னு. உடனே இந்த கேளுங்கள் தரப்படும் பாட்டை அப்படி படிச்சுக்கிட்டு இருந்தார். நான் உட்காந்து அப்படி கேட்டுகிட்டே உட்காந்துருந்தேன் சேரில் வந்து. இந்த சத்தமும் ரெக்கார்டு சத்தமும் ஒன்று போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச உடனே நில்லுங்க அப்படின்னு சொன்னேன். இன்னொரு பாட்டு படிப்பீங்களா அப்படின்னு. என்ன பாட்டுனார்? இயேசுவின் ஆலய மணி ஓசை கேட்டு இதயம், அது பாட்டை பாடியானேன். இன்னொரு பாடினார். எப்படியா கண்டுபிடிச்சானார்? நீர் டேப் ராதாமாணிக்கம் அப்படின்னு. ஆமான்னார். ஏன் உயிர் தழுதலை விட்டீரு அப்படின்னு. அந்த பாட்டில் எது வராது தெரியுமா? சத்தமே வர மாட்டேங்குது. ஒரு படியை பாட்டும் கேட்க மாட்டோம் ஐயா. எங்களுக்கு உடனே ஒன்று வாயா சீக்கிரம் வரட்டி விடு போவோம் ஐயா. ஆறாரம் முடிச்சுட்டு அல்லையா இதெல்லாம் விட்டுருங்க. கொஞ்சமாவது லைக் பண்ணுங்க. எங்கள் வாழ்க்கையை பாட்டை கேட்கும்போது கொஞ்சமாவது அந்த பாட்டில் என்ன இருக்குன்னு என்ன செய்யணும் தெரியணும். நீங்கள் அந்த பாட்டை படித்து பாருங்க. என்ன நான் பாராமல் படிச்சிருவேன். புரியுதா? இப்போ அதில் கடைசியில் ஏதோ விட்டார், மறித்ததோடு விட்டுருவார். எதை விட்டுட்டார்? உயிர் தழுதல். அவர் அப்படியே நீ பார்த்தாரு. ஆமாம் தம்பி, என்ன இன்னும் ஆமா தம்பியா உயிர் தழுதல் விட்டியா அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா, உயிர் தழுதல் ரொம்ப முக்கியம். உயிர் தழுதல் ரொம்ப முக்கியம். என் கூட ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் உயிரோடு இருக்காருன்னு சொன்னாலே பிசாசு பயப்பட ஆரம்பிச்சிருவான். பிசாசு நடுங்க வைக்கிறதே இயேசு கிறிஸ்துவின் உயிர் தழுதல் தான். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நடுங்க வைக்கிறது தான். நீ யாரும் அவர் உயிர் தழுதல்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் கல்லறை இன்னைக்கு என்ன இருக்கு? ஓப்பான். யார் நீ சொல்ல முடியாது. சரி, எதுக்கு தான் உயிர் தெழுந்தாருன்னு சொல்லிட்டேன். மரண பயத்தில் அடிமையாயிருந்த நம்மை. மரண பயம் எப்போ வரும்? எப்போ வரும்னு
தெரியாது. டாக்டர் உனக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம வாயிலிருந்து அல்லேலூயான்னு வருமா, செத்தேன்னு வருமா? சத்தமே வரமாட்டேக்கி. ஏங்க, உங்களுக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டார், ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்டார். இப்போ உங்களுக்கு 2 கையை வைத்திய அல்லேலூயான்னு சொல்ல வருமா, செத்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? பேசவே மாட்டேங்கிங்க. ஒன்னே ஒன்று படிச்சுக்கோங்க. சில நேரம் கடவுள் மனிதனோட இருப்பதற்கு அடையாளம் காமிப்பார். நாங்கள் நிறைய நேரம் அனுபவிப்போம். சில எங்கள் ஊழியத்தில் நான் அவன் கூட இருக்கேன்னு காமிக்கணும்டா அப்படின்றார். அப்போ என்ன பண்ணுவார்னா, கடக்க முடியாத இடத்துக்குள்ள தள்ளி விட்டுருவார். நீச்சல் அடிக்க முடியாது, கடந்து போகவே முடியாது. அதான் சங்கீதம் 23, மரண இருளின் பள்ளத்தாக்கு, எங்கேயுமே போக முடியாது. இந்த நிலைமை மனிதனுக்கு வருமா? எஸ். ஏன்? உலகத்தில் எல்லா நம்பிக்கையும் அத்து போயிட்டு, ஏன் கூட ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்கிட்ட பேசுற வரைக்கும் எனக்கு என்ன வராது? நம்பிக்கை வராதுங்க. அவர் பேசுவாரா? எஸ், திட்டமா பேசுவார். இதை படிச்சுக்கோங்க. அழகாக பேசுவார். அவர் எத்தனை பேர்ட்ட பேசியிருக்காருன்னு பாருங்க. சாது சுந்தர் சிங் நடந்து போறாரு, பனி கட்டி விழ ஆரம்பிச்சிருச்சு. பாடியில் ஒரு ட்ரெஸ் இல்லை, ஒரு சாதாரண அங்கியை போட்டு போறார். ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரே, செருப்பு இல்லை. சரி, இங்கே போவ, இருட்டுது, நீர் போக சொல்லி தானே அந்த கிராமத்துக்கு நான் போகிறேன். ஆமாம், கொஞ்சம் எட்டி பாரு அந்த குகையை அப்படின்னாராம். அங்கே ஒரு பாலசிங்கம் நின்றுட்டு இருக்கு, உள்ளே போய் படு அப்படின்னாராம். எத்தனை பேர் படுப்போம்? ஹார்ட் அட்டாக் வந்துடாது? சிங்கம் ஆஜா நம்மளை ஒன்றும் செய்யாது. சிங்கம் நம்மளை பார்த்து காலையில் இந்த காலை தூக்கி தள்ளி போட்டுரும். சி, இவ்வளவு பயந்தா கோழியை பிடிச்சி கொண்டு ஏன்ட்ட போட்டுக்காம பாரு, கொண்டு போட்டு போயிடும். நான் சொல்கிறது புரியுதா? நான் அதை படித்து பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் அப்படியே என்ன பண்ணுறாருன்னா, கெபியை நோக்கி என்ன செய்கிறாரு, போகிறாரு. சூரியன் மறைகிற நேரம், இருள் ஆட்கொள்கிற நேரம், உள்ளே போகிறாரு. சிங்கம் அப்படி வாசலில் நிற்கி, இவரை உள்ளே போகிறாரு, உள்ளே போய் படுத்துட்டாரு. சிங்கம் வாசலில் படுக்குது. காலையில் எழும்பி பார்க்காரு, சூரிய ஒளி வந்துட்டு. சிங்கம் வாழை ஆடிட்டு போனுச்சான். யார நானும் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? பைத்தால போய் செத்து கிடந்திருப்பேன் உள்ள. என்ன பயம் இல்லை, என்ன பயம் இல்லை, மரண பயம் இல்லை. இல்லாதவங்களாம் கை தூரம் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். செத்தான், நீ எத்தனை பிரச்சனை பண்ணாலும் ஜாவ குறித்து எங்களுக்கு பயம் இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, ஆண்டவர் யார்? இது உலகத்தில் கடைசி எண்டு வரைக்கும் கொண்டு போவார். நாளைக்கு செத்து போவான்னு சொன்னவன் அத்தனை பேர் உயிரோடு இருக்கான். நாளைக்கு செத்து போவான்னு சொன்னவன் அத்தனை பேர் உயிரோடு இருக்கான். செத்து போவான்னு சொன்ன டாக்டர் உயிரோடு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டேன். இங்கே வாங்க, ரவிராஜன் ஒரு தம்பி நம்மகிட்ட பிரசவம் பண்ணான். முதல் வருஷம் வந்திருக்கும் போது, புரியுதா, கடலே இறையாதுன்னு பேசினான் ஆராதனையில். அவனை பற்றி ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் அன்றைக்கி அவங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு நான் மாதம் ஒரு நாள் ஜோம் அப்படி பார்த்தேன். இவன் இத்தனை வயசில் இறந்துருக்கணையா? அப்படியா? முடிஞ்சு போச்சுட்டாங்க, தூக்கிட்டு போங்கன்ட்டாங்க. விடிய விடிய உட்காந்து ஜோம் பண்ணேன். ஆண்டவர் கேட்டார், இவனை ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு கேட்டார். சரி, நான் ஊழியத்துக்கு கொடுத்துட்டேன். ஊழியத்துக்கு வந்துட்டான். இப்போ ரெவரண்டாக இருக்கான், அங்கேயே போட்டிருக்கான். டயசிஸில் கடும்பாடு படுத்துகிறாங்க அவனை. ஏன்னா அவன் போகிற இடம்லாம் நல்ல மிராக்கிள் நடக்கும். அவன் அந்த டாக்டர் அன்னைக்கு பார்க்க போயிருக்கான். ஏதோ ஒரு காரணத்துக்காக, காய்ச்சலுக்காக எனக்கு ராத்திரி அந்த டாக்டரை பார்க்க போயிருக்கான். டாக்டர் அப்படி மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துருக்காரு. அவங்க அம்மா கூட இருங்க. ஐயா, இத்தனாவது வருஷம் ஞாபகம் இருக்கா? ஆமாம். நீங்கள் செத்து போவீன்னு சொன்னீங்களா? ஆமாம். அவன் தான் இவன். இவன் எப்படி உயிரோடு இருக்கா? இவனுக்கு என்ன நடந்துச்சு? ஏசு உன் கடவுள் உண்மையாகவே வல்லமை உள்ளவர். விளாத்தி குளத்தில் கொஞ்சம் யோசிங்க. என்ன செத்து போன்னு சொன்னவெல்லாம் உயிரோடு இருக்கான், வாழுவேன்னு சொன்னவெல்லாம் செத்து போயிட்டான். புரியுதா? அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது என்ன?
பயம் எங்கேருந்து போகணும்? எங்கேருந்து போகணும்? உடம்புலேருந்து போகணும். போயிட்டுன்னா பிழைச்சிரும். நான் மெடிக்கலை நம்பாதுங்கன்னு சொல்கிற மனிதர் கிடையாது. நான் மாத்திரை போடுறேன் டெய்லி. ஆனால் எனக்கு ஒரு டாக்டர் சொன்னார், சுண்ணாம்பு கட்டி தாரேன். ஒரு மாத்திரைன்னு என்கிட்ட சொல்லலை. இந்த ஒரு 2 சுண்ணாம்பு கட்டி தாரேன், உள்ளே போட்டுக்க. போய் மருந்தானவனும் உண்டு, கொன்னவனும் உண்டு. உனக்கு என்ன செய்யுங்கிறது உன் கையில் தான் இருக்குன்னார். பார்த்தேன், என்ன சார் சொல்லிட்டேன்ல, இது நிறைய பேருக்கு எழுதி கொடுத்துருக்கேன், உனக்கு என்ன செய்யிருக்கேன், எழுதி தந்திருக்கேன். இந்த நம்பிக்கை உன்னை சுகப்படுத்துமே தவிர இந்த மாத்திரை சுகப்படுத்துன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. எல்லாருக்கும் எழுதி கொடுக்க, உனக்கு என்ன செய்யிருக்கேன், எழுதி தந்திருக்கேன், போய் வாங்கி சாப்பிடுப்போ. எனக்கு நான் சிரித்தேன். ஒரு அன்பாக சொல்கிறேன், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. என்ன தன் தலையில் உள்ள மயிரெல்லாம் சத்தமோடு சொல்லணும். என்னது 90 வயசில் எண்ணிடலாமா? மண்டையில் முடியே இல்லாத எண்ணிடலாமா? இன்னும் சத்தமே வர மாட்டேங்கி. எங்கள் மண்டையில் முடியே இல்லைன்னு கொஞ்சோடு தான் இருக்குது. அவரை பிடிச்சி எண்ணிடலாமா? எண்ணிடலாமா? தலைகீழ என்னால் முடியாது. நீங்கள் படிச்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் எண்ணிட்டு இருக்கும் போதே பிடிக்க வந்துடும். ஏன் அதை சொன்னார்னு விளக்கு எழுதியிருக்கா ஒருத்தன். எப்பா நீ எண்ண ஆரம்பிப்பா, என்ன அது எண்ண ஆரம்பிக்கும், நீ எண்ணிட்டு இருக்கும் போதே 20 முடி பிடிங்கி போயிடும். ஒரு கம்ப்யூட்டர் எண்ண விட்றீன்னு வைங்களேன், அப்படி எண்ணுமா, கம்ப்யூட்டர் எண்ணிட்டு கவுண்ட் போர்டுக்கு முன்னால் 10 முடியை காணாமல் போயிருமா, கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிருமா. எப்பா எல்லாத்தையும் செய்யலாம், எதை செய்ய முடியாது, முடியலை என்ன முடியாது, போய் அப்படின்பா. இந்த அளவுக்கு கேரண்டி கொடுத்த ஒருத்தர் கடவுளாக வச்சுருக்கோம். பயப்படாதீங்க. இன்றைக்கி ஒரு 4 சம்பவம் கொடுத்துருக்கு. 4 சம்பவம். சங்கீதம் 29, என்ன அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம். 3 வெரி குட் சம்பவங்கள், ரொம்ப ஆழமான சம்பவங்கள். நான் 3ஐயும் சொல்ல முடியாது, எதையாவது 1 அல்லது 2 தான் டச் பண்ணேன். முதல்ல 29ஆம் சங்கீதத்துக்குள்ளே வரப்போகிறேன். எனக்கு இன்றைக்கி வந்தவொடனே 29ஆம் சங்கீதம் இங்கே வந்து பார்த்தேன். இது எடு அப்படின்னாரு. எந்த நம்பிக்கையும் அற்று போன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த மிராக்கிள் தான் 29ஆம் சங்கீதம். என்ன 29ஆம் சங்கீதத்தில் அப்படி என்ன இருக்கு? 2 சாமுவேலின் புஸ்தகத்தை திருப்பிக்கோங்க. 2 சாமுவேலின் புஸ்தகத்தை தயவு செய்து திருப்புங்க எல்லாருமே. 2 சாமுவேல் புஸ்தகம். நம்ம வாழ்க்கையில் நான் தான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிற நமக்காக தான் இந்த வார்த்தை. 2 சாமுவேல் 21ஆவது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். ஏங்க பைபிளை நான் தான் சொல்லிட்டேன், நிறுத்தி படிக்கணும், நிறுத்தி படிக்கணும், நிறுத்தி படிக்கணும்னு சொல்லிட்டேன். பஞ்சோன்னு வாசிக்கப்படாது. அங்கே என்ன பஞ்சம்? அது என்னங்க ஓயாத பஞ்சம்? எந்த முயற்சியிலும் ஜனங்களுக்கு சோறு போட முடியாத ஒரு இடத்துல நான் மாட்டிக்கொண்டேன்னு எழுதியிருக்கான். இந்த ஓயாதங்கிற வார்த்தைக்கு என்ன கொடுத்துருக்கானா, ஓயாம உழைச்சானா தாவீது, ஓடி போய் ஜோம் பண்ணானா, பைபிள் வாசித்தானா, கடவுளை தேடினானா, பலி செலுத்தினானா, கதர்னானா, நோ ஆன்சர். 3 வருஷம், 1 நாள் 2 நாள் அல்ல, 3 years, 3 வருஷம் எந்த பதிலும் இல்லை. இப்ப அழுகுறான். 3 வருஷம் பஞ்சம், தாவீதுக்கே சாப்பாடு கிடைக்க முடியாத நிலைமை வந்துருச்சு. எல்லா முயற்சியும் வீண், வேஸ்ட். நீங்க சொல்லுவீங்களா நான் வாழ்றதே, சத்தம் சொல்லுங்க, வாழ்றதே சத்தம் சொல்லுங்க, வேஸ்ட் தானே. இன்னொன்று சொல்லுவோம், ஆண்டவரே முன்னோர்களை பார்க்கிலும் சத்தமோடு சொல்லணும், அதிக நீதிமான் அல்ல, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை. நான் அந்த பக்கம் நின்றுட்டு ஆமேன் உன் ஜெபத்தை கேட்டார்னா உன் நிலைமை என்ன? அப்பதான் தெரியும் உண்மையான ஜெபமான்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முடிவு, எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. தாவீது கதறான், நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், என் ஜனத்துக்கு சோறு போட முடியாத ராஜா நான் வணங்குகிறவர் கடவுள், உயிர் உள்ளவர்,
வல்லமை உள்ளவர் யெகோவா ஈரே என்று சொல்லுகிறேன். ஆடு மேய்த்த என்னை பிடித்து இழுத்து கொண்டு ராஜாவாக்குனீர். என்னையா 3 வருஷம் பஞ்சம், எப்படி சாப்பிட முடியும்? கத்தரி இருப்பான்ல, கத்தரி இருப்பான். இந்த கதறல் உங்கள்கிட்ட இருக்கா? இந்த கதறல் உங்கள்கிட்ட இருக்கா? பயப்படாத, பயப்படாத. இந்த கதறல் வரும், வரத்தான் செய்யும். அதுதான் உலகம், அதுதான் பிசாசு. மரணத்துக்கு அடிமையாய் வைத்திருந்து பயமுறுத்தி கொண்டிருந்த பிசாசு. அதைத்தான் அந்த எபிரேயர் 2 வாசித்தோம். என்ன? தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அழித்தார். உனக்குள்ள வியாதி கொண்டு வர பிசாசுக்கு உரிமை இருக்கா? எஸ், இருக்கு. பயப்படாத. அவன் தலையை நசுக்கினவர் உயிரோடு இருக்கிறார். இப்ப என்ன சொல்லப்படுறார்? இதுல என்ன எழுதியிருக்கு? 3 வருஷம் பஞ்சம். என்னையா பண்றது? சோத்துக்கு வழியில் தண்ணி இருந்திருக்குமா? ஒரு படிய பாக்கியில் என்ன 3 வருஷம் பஞ்சம்னா என்ன இருந்திருக்காது? கண்டிப்பா எதுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. குடி தண்ணிக்கும் பிரச்சனை வந்துருச்சு. ஒருத்தர் எவ்வளவு நாள் தண்ணி குடியாமல் இருக்கலாம் சொல்லுங்க பாப்போம். மெடிக்கல் ரிப்போர்ட் தெரிஞ்சவங்க எத்தனை நாள் ஒரு ஆள் தண்ணி குடியாமல் இருக்கலாம்? மெடிக்கல் படி தெரியாதானே? 3 days. 3 நாளுக்கு பிறகு தண்ணி குடிக்காமல் இருந்துச்சுன்னா கிட்னி அவுட் ஆயிரும். மெடிக்கல் ரிப்போர்ட்டில் எழுதி வச்சுருக்கான். நாங்கள் 40 நாள் உபவாசம் இருக்கும்போது எங்கள் டாக்டர் கூட ஓன் பண்ணுவார், தண்ணி குடியாமல் உபவாசம் இருக்காத, அது இயேசுக்கு பலன், உனக்கு பலன் கிடையாது, ஒழுங்கா இருந்துக்க பாரு. என்ன சொல்கிறாரு? தண்ணிக்கு பிரச்சனை வந்துருச்சு. வாசிக்க அந்த அதிகாரத்தை. இப்போ தான் அவர் எங்கே போகிறாரு? சத்தமோடு சொல்லணும். ஏன் இவன் சமூகத்துக்கு போனா? இவன் ஏன் சமூகத்துக்கு போனான்? இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணான். இப்போ ஏன் சமூகத்துக்கு போனா? சர்ச்சுக்கு போனான்னு அர்த்தம், வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஏன் போனான்? என்னுடைய முயற்சி க்ளோஸ், ஃபினிஷ்ட், என் பிரச்சனை முடிவுக்கு வந்துட்டு, இனி என்னால் முடியாது, இனி என்னால் முடியாதுயா. டாக்டர் சொல்லிட்டாரா? அவர் அப்படிதான் சொல்லுவார், ஏன்னா அவர் படித்தது அவ்வளோதான். நீங்களே சொல்லிட்டீங்களா உங்கள் பிரச்சனை உங்களால் முடியாதுன்னு? இவ்வளோதான் உங்கள் வாழ்க்கைன்னு சொன்னீங்களா? பயப்படாதங்க, பயப்படாதங்க. என்ன கைத்திட்டு ஒரு பாட்டு பாடுமா? பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சீரந்தோர் சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழாய் என் மீட்பர் உயிரோ கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கைதட்டி பாடணும். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவமன்னி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் ஏந்தனை எடுப்பார், என் மீட்பர் உயிரோ கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அவர் எப்படி இருக்காரா? சத்தம் போட்டு சொல்லணும். உயிரோட எங்க இருக்காரு? யூதேயாவிலையா, பரலோகத்திலையா, பேதுரு ஆலயத்திலையா? எங்க இருக்காரு? எனக்குள். இதாங்க முக்கியம். எனக்குள்.
என் முயற்சி எல்லாம் தோற்று போக பண்ணது யாரு? நானா ஆண்டவரா? இங்க நான் எல்லாம் ட்ரை பண்ணேன், என் முயற்சியை காலி பண்ணது யாரு? இயேசு. இயேசு. டாக்டர்கிட்ட நீ செத்து போவான்னு சொல்ல சொன்னது யாரு? இந்த சத்தமே வர மாட்டேங்குது. இயேசு. எல்லாத்தையும் சொல்றது அவர்தான். எல்லாம் சொல்லிட்டாரு. நம்மளை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்மகிட்ட விசாரிக்க வருவானா? நம்மளை கொஞ்சம் கூப்பிடுவானா? நம்மளை நோக்கி பார்ப்பானா? இயேசுவேன்னு சொல்லுவானா? இதாங்க ஒரு வேலை. இயேசுவேன்னு சொல்லுவானா? 1 கொரிந்தியர் 15:57 இருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதனால? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அவர் நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். என்னை நோக்கி பார்த்தோடைய முகங்கள் பிரகாசம் அடையும், அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவாறு செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இதெல்லாம் நான் கதையா? வானம் ஒளிந்து போகலாம், பூமி மறைந்து போகலாம், கர்த்தருடைய வசனமோ ஒன்று மொழியாது. நிலைத்து நிற்கிற வார்த்தைகள், உயிரோடு இருக்கிற வார்த்தைகள். தாவீது விசாரிக்கும்படி போறான். அங்க ஒரு டேஞ்சர் லைஃப் வருது. அதான் பிரச்சனை. ஏவா இது உன் பாவத்தினாலேயோ அல்ல, உன் குடும்ப பாவத்தினாலேயோ அல்ல. சவுல்னு ஒருத்தர் இருந்தா தெரியுமா, உங்க மாமனாரு. உனக்கு மீகளை கட்டி கொடுத்த மாமனார் ஒருத்தர் தான் தெரியுமா? அந்த ஆளு கிபியோனியர்னு ஒரு கூட்டம் வச்சிருந்தேன். யார் தெரியுமா? யோசுவாட்டை ஏமாத்தினவங்க. நான் இப்போ அதுக்கெல்லாம் போனால் 3 மணி ஆகிப்போம். கிபியோனியர்னு ஒரு கூட்டம் வச்சிருந்தேன். அவங்களை எதுக்கு வச்சிருந்தேன்? அவங்க ஏமாத்தி என் உயிருக்கு பயந்து பூசண பொத்து ரொட்டியை கொடுத்து அப்புறம் அவங்களுக்கு 2 வேலை கொடுத்துருந்தேன். என்ன வேலை தெரியுமா அவங்களுக்கு? விறகு வெட்டுறதுக்கும் தண்ணி எடுக்கிறதுக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக்க மாட்டாங்க. இந்த 2 வேலைக்கும் அவங்கள பலிபீடத்துக்கு வச்சிருந்தேன். இவன் என்ன செய்தானா, அவனோடலாம் வெட்டிட்டான், வெட்டி கொண்டு விட்டான். அவன் என்ன நோக்கி கதறிட்டான். நான் கேட்டுட்டேன், இவன் பாவம் மன்னிப்பே என்ன செய்ய மாட்டேங்கான், நான் ராஜா அப்படிங்கான். நீங்கள் ஒன்று படிச்சுக்கோங்க. நான் இத்தனை வருஷம் பைபிள் படிச்சிருக்கேன். நான் இந்த பீடத்தில் நிற்கும் போது 29ஆம் சங்கீதத்தை பார்த்த உடனே உருட்டினோடனே எனக்குள்ள ஆண்டவர் சொன்னார், ஏன் வேலையை தடுத்தாடா, எனக்கு விறகு வெட்டுறவனை தடுத்தான், எனக்கு தண்ணி ஊத்துறவனை தடுத்தான். அதனாலதான் இந்த பஞ்சம். நான் அப்படி கடவுளுடைய வைராக்கியத்தை பாருங்க. எதை தடுத்த? நீ கிபியோனியரை கொண்டாந்து குதிச்சுக்கிட்டு இருக்காத. நீ யாரோட உடன்படிக்கை பண்ணவன கையை வச்சா? தேவனோட உடன்படிக்கை பண்ணவன. அவன் பயந்து போய் யோசுவாவோட உடன்படிக்கை பண்ணிட்டான். அவனை கை வச்ச. அவனை நான் எதுக்கு நியமிச்சிட்டேன்? என் பலிபீடத்திற்கு பலி செலுத்துவதற்கு, நெருப்பு போடுவதற்கு என்ன வேணும்? விறகு வேணும். ஒரு நாளைக்கு 15,000 ஆடு வெட்டுவான், 25,000 ஆடு வெட்டுவான், 10,000 மாடு வெட்டுவான், 1000 புறாக்களை குஞ்சுவான். எவ்வளவு தண்ணி வரணும் கழுவுறதுக்கு? ஹலோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தண்ணி வேணும், எவ்வளவு விறகு வேணும், எவ்வளவு விறகு வேணும். அத்தனை வெட்டி கொடுத்தது யாரு? கிபியோனியர். என் ஜனத்துக்கு வேலை செய்வதற்கு வச்சேன், அவனை கொண்டாடா. அப்படி பார்த்தேன், ஓஹோ, இவன் யாரை போய் கை வச்சிருக்கான்? இயேசு. உன் வாழ்க்கையில் ஒன்று சொல்றேன், ஊழியக்காரனா எங்கேயாவது இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரனை கை வச்சியான முதல்ல எட்டிப்பாரு. சொல்லிட்டேன். எனக்கு மாமா ராத்திரி 2:30 மணிக்கு என்ன எழுப்புறாங்க. எழுப்பி போறேன் பைக்கில். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் பைக்கு தீ பிடிக்கும் ஜாக்கிரதைங்காரு. அதேபடி பைக்கு ஃபயர் ஆயிட்டு தூக்கி ஓரத்தில் போட்டு நடந்து போனேன். அவரை போய் பார்க்குறேன். 2:50 கிட்டத்தட்ட.
ஆய் அப்படின்னு என்னை அடிக்க வர்றாரு. அவர் தலையில் கை வச்சேன். கீழே உட்காரு, போல்லாத ஆவி அப்படின்னு. என் ஒய்ஃபுக்கு பெரியப்பா பார்க்க, என்னடா நான் போய பேய வெளியே போனோன்னு போயிட்டு என்னை பார்த்தாரு. மருமான, நான் எப்படியாவது உயிரோடு எழுமணுங்காரு. என்ன பிரச்சனை? நான் 2 கிட்னியும் காலின்னாரு. யார் சொன்னான்? டாக்டர். ஏசு உயிரோடு இருக்காருங்க அப்படின்னு சொன்னேன். நான் ஒன்று அவர்கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன் தெரியுமா? ஒரு ஐயர்வாளையும் ஒரு உபதேசியாரையும் ஓட விட்டு அடிச்சியோன்னு கேட்டேன். உனக்கு எப்படி தெரியும்னாரு. நான் ஜெபம் பண்ணும்போது இந்த சத்தம் என் காதில் விழுது அப்படின்னு. ஆமான்னாரு. மன்னிப்பு கடிதம் எழுதி தப்பிச்சிடலாம். என்ன நம்பலை. சுசி பிரபாரதாசனுக்கு ஃபோன் போட்டு அவர் வந்தார். அவர் என்ன ஆண்டவருக்குள்ளே நடத்தினவர். எனக்கு ஒரு தகப்பேன் அவர் எல்லாம் ஜெபக்குமார் உங்கள் மாமான்னாங்க. ஆமாம் வாங்கினே ஜெபம் பண்ணுங்க. நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்லலை. அவர் வாசலுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும், இங்கே வாங்க யாராவது அப்படின்னார். ஏற்கனவே கடவுள் வார்த்தை உங்களுக்கு சொல்லப்பட்டுட்டு அவர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்கிறேன். ஒரு உபதேசியாரையும் ஒரு ஐயர்வாளையும் ஓட விட்டு பார்த்தினானா மன்னிப்பு கேள்வி சரியாருன்னு அவர் போயிட்டார். என் தம்பி அந்த வாரம் ஒரு கன்வென்ஷனுக்கு அங்கே வந்திருந்தான். அவனை எனக்கு தெரியாமல் தொடர்பு கொண்டிருக்காங்க. அவன் என்ன உங்கள் மாமனார் வீட்டில் ஜோம் பண்ண கேட்டாங்க. அந்த ஜோம் பண்ணிட்டு போ அப்படின்னு. நீ கூட வருவியாண்ணா? நான் வர வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீயே போய் ஜோம் பண்ணிட்டு போ, நீ ஜோம் பண்ணிட்டு கூப்பிடு, நான் வரேன் அப்படின்னு. அவன் போயிருக்கான். கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கான். மாமா ஏதாவது ஊழியக்காரன் அடிக்க பண்ணிடும். எஸ் மன்னிப்பு கேளுன்னார். திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். நாங்கள் பார்க்க சாதாரணமாக தெரியும். உன்னை தொடுவோம். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? பைத்தியக்கார தொழில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் பார்க்குறது பைத்தியக்கார தொழில். தெரியுமா உங்களுக்கு? இதை செய்கிறதுக்கு எங்களுக்கு சேவ் யார் மட்டும்தான்? ஆண்டவர். நீங்கள் நினைப்பீங்க ஊழியன்னா லேசுன்னு. நோ, கடினம், மிக கடினம். ஒரு கோடீஸ்வரனை தேடி என்னை கூட்டு போகிறாங்க. அவர் பார்த்தோன்னே கேட்டேன், எலெக்ஷனுக்கு எத்தனை பவுண்டில் செயின் போட்டா நீ? ஒவ்வொரு குருவானவருக்கும் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. ஐயா கேட்குறதுக்கு பதில் சொல்லியா? சிஎஸ்சி எலெக்ஷனுக்கு எத்தனை பவுன் கொடுத்த? ஒவ்வொரு ஐயர்வாளுக்கு 2 பவுனா? எத்தனை ஐயர்வாள் கொடுத்த? எத்தனை டிசி மெம்பர் கொடுத்த? நான் நினைச்சிட்ட இப்போ உன் உயிருக்கு கேரண்டி இருக்கா உனக்கு? என்ன கெடுத்துக்கின்னு இயேசுவை கெடுப்பியா நீ? இயேசுட்டே விளையாடுவியா? அப்படி பார்த்தாரு. தம்பி இந்த இடத்துல வந்து எல்லாரும் நீ ஆசீர்வதிச்சிருக்காங்க, அதனால தான் இந்த நிலைமையில இருக்க. இப்போ சொல்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், மன்னிப்பு கேளு. 3 பிள்ளைகள் வந்து அழுதுகிட்டு இருக்கு. மன்னிப்பு கேளு, உயிர் பழைக்க. ஆனால் இன்னொரு முறை நீ ஆஸ்பத்திரி போவ. அடுத்த முறை எலெக்ஷன் நீ தலையிடும் போது அந்த எலெக்ஷன் முடிஞ்ச அந்த வருஷத்தில் உன் உயிர் போகும், என் கண்ணால் பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன. இதோட சபையை விட்டு ஒதுங்கி ஓடிடு அப்படின்னு சொன்ன. அவர் அடுத்த வருஷம் எலெக்ஷன் நின்னார். அவர் சோமநாதர் இருக்கும்போது எனக்கு போன் அடித்தாங்க. அவர் இறந்துருவார், கீழே போனேன்ட்டேன். நான் அவருக்கு நான் ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னால் வெளிப்பாடு சொல்லிட்டேன், கீழே போனேன் அப்படின்னு சொல்லி. இதை சொல்றதுக்கு எனக்கு ஒரு அங்கி வேணுமோ? சொல்லாட்டா என்ன நடக்கணும் எனக்கு தெரியும். நான் செத்தேன். என்ன சொல்றது யாரு? சொல்றது யாரு சொல்லுங்க? உலகத்தையும் என்னையும் படைத்தவர் சொல்லுகிறார். என் உயிர் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்கு. இந்த ஃபுல் பீட்டை விட்டு இறங்க விடாம ஆக்கிடுவாரு. அவர் அவ்வளவு கொடுமையானவர். நீங்க அவரை படிக்கல. இந்த ஃபுல் பீட்டை விட்டு என்னை இறக்க விடாம ஆக்கிடுவாரு, சாவிடான்றுவார். காலையில் பேப்பரில் ஒரு ஜெபக்குமார் ஐயர்வாள் பில்பீட்டில் உழுந்து சேர்த்தார், ஏரோதுவை அடித்தார், புழு புழுத்து செத்தான். இவர்கிட்ட போய் நான் சண்டை போடணுமா? எனக்கு வேற வேலை கலந்து கிடையாது. நீங்க நினைக்கிங்க ஊழியன்னா சும்மா விளையாட்டுலங்க, இதோ நேர போக்கில் நான் ஊழியம் செய்ய வரல, அது எனக்கு தேவையும் கிடையாது. உங்கள்கிட்ட அன்பா சொல்லிட்டேன். என்ன செய்யணும்? டேஞ்சர் லைஃப் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோ. ஏசு கிறிஸ்துட்ட போய் இன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்து ஆளு, ஆண்டவரே உமக்கு விரோதமாக பாவம் செய்தால் என்ன செய்யும்? இப்போ ஆண்டவர் அங்கே என்ன சொன்னார்? நீ ஒன்று செய், வேற ஒன்றுமே செய்யாத, நீ ஒன்றே ஒன்று செய். என்ன செய்?
நீ அந்த சவுல் குடும்பத்தில் கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டவன், அந்த கிபியோனரில் பாதிக்கப்பட்டவன் கொஞ்சம் பேர் இந்த ஊரை விட்டு ஒதுங்கி கிடக்கான். அவனை கூப்பிடுனார். இவன் அவனை கூப்பிடுறான். அவனை சொல்கிறான், சவுலுக்கு பிள்ளைகளாக பிறந்த அத்தனை பேரையும் நாங்கள் என்ன செய்யணும், கொல்லணுன்றான். அவனுக்கு வைப்பாடி இருந்துச்சு, அந்த வைப்பாடி பிள்ளையை கொல்லுங்க. இப்போ சவுலுக்கு பிரச்சனை, சாவீதுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இவன் சவுலோட ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கான், யோனத்தானோட பொருத்தனை பண்ணியிருக்கான். நான் உன் பின் சந்ததியை வேறறுப்பதில்லை. நீங்கள் பைபிளை படிக்கணும். உன் சந்ததியை நான் வேறறுப்பதில்லை. தேவனோட உடன்படிக்கை பண்ணியிருக்கான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, யாரை கொல்லு? சவுலுடைய பின் சந்ததியை கொல்லுன்றார். இப்போ அவன் எதை செய்யணும்? பஞ்சம் போடுமா, காப்பாற்றணுமா? பஞ்சம் போடும். என்ன சொல்றான்? நீங்கள் அந்த பைபிளை படித்து பாருங்க. அவன் யாரை காப்பாற்றுறான்? யோனத்தானின் மகனை காப்பாற்றிடுவான். யோனத்தானின் சந்ததியை காப்பாற்றிடுவான். காப்பாற்றிட்டு அந்த வைப்பாட்டி பிள்ளை அத்தனை செஞ்சுவான், அவனும் கையிலே கொடுத்து கொண்டு போட்டுருவான். நீங்கள் அந்த அதிகாரத்தை படிங்க. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார். எந்த ஜெபத்தை கேட்டாரு? அந்த பஞ்சத்துக்கான ஜெபத்தை கேட்டார். பஞ்சம் இஸ்ரவேலை விட்டு நீங்கிட்டு. 3 வருஷம் பஞ்சம் இருந்ததுக்கு என்ன காரணம்? 3 வருஷம் பஞ்சம் இருந்ததுக்கு என்ன காரணம்? யாராவது வாசிங்க 3வது வசனம். போதும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ கேட்டுட்டான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இவங்களை மட்டும் கொல்லணும் அப்படின்றாங்க. ஆண்டவர் அனுமதி கொடுத்தது எனக்கு நினச்சா பயமாக இருக்கு. இப்போ சொல்லுங்க. அதனால தான் எங்களுக்கு ஆர்டர் என்ன தெரியுமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் எடுங்க பார்ப்போம். எல்லாரும் எடுங்க. 25ஆம் வசனத்திலிருந்து படிக்கணும். என்னது? எங்க நாங்கள் யாரை போல இருக்கணுமா? ஐயர்வாள பிஷப்பை போலவும் பிஷப் மாடரேட்டர் போலவும் எழுதலை. சீசன் போதகனை போலவும் வேலைக்காரன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல் சவுல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டார் அப்படி சொல்வது அதிக. இயேசுவையே பெயல் சவுல்னா என்னை சாதாரணமாக சொல்லுவான் அந்தி கிறிஸ்துமா. அந்தி கிறிஸ்துனால பேய் துரத்துறாமா. இதுக்கு எல்லாம் கவலைப்பட்டோம்னா ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் பைத்தியக்காரன். ஐ எம் எ மெண்டல். கிறிஸ்துவுக்குள்ள நான் ஒரு மெண்டல். புரியுதா? அதான் இங்கே போட்டு எழுதேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. என்ன அழகா எழுதுறான் பாருங்க. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை, காதில் கேட்கிறதை வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். என்ன ஒருத்தர் அருவாள் எடுத்து வெட்டிட்டானா எனக்கு என்ன சந்தோஷம். ஏன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சியா? பைத்தியக்காரன் செத்து போனான்னு சொல்லுவான். ஏன்னா வெட்டின உடனே மேலே பரலவும் திறந்துடும். சிவகுமார் வாரியா, உன் பணி முடிஞ்சிச்சு. என்ன சந்தோஷம் தெரியுமா? மரண பயம் எனக்கு முடிஞ்சிச்சு. ஊழியக்காரன் நான் கேட்குறேன், உங்களுக்காக மேக்சிமம் அழுகிறேன். நான் காலையில் கூட கேட்டேன். என் சொந்த டயசிஸ் நாறுது, என் தாய் சபை நாறுது, கதறி உருண்டு அழுதேன். எதையுமே செய்ய மறுக்கிறீர். இது என் டயசிஸே கிடையாது. நான் எங்க வந்து அழணும்? எதுக்கு என்ன 2 மணிக்கு எழுப்புறீரு? நான் சொன்ன வேலையை செய். நான் ஓசன்ல கூட சொன்னேன், நான் சொன்ன வேலையை செய். என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் எவ்வளவு கடுமையானவன்னு படிச்சுக்கோங்க. ராத்திரி கேட்கறத உங்கள்கிட்ட காலையில் சொல்லட்ட என்ன நடக்கும்? எரேமியா 20ஆம் அதிகாரம்
வாசிக்கணும். எரேமியா 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் சொல்ல முடியாதுன்னு சொல்றான். இப்போ ஆண்டவர் பார்க்காரு, அப்படியா உன்னை நான் என்ன செய்கிற மாதிரி இணங்க பண்ணுவேன்றார். கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர், நீர் நான் இணங்கினேன். என்னது 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 நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். ஏங்க, நீ என்னை சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், சொல்லுன்னு சொன்னீர். நான் சொன்னதுனால எனக்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன தெரியுமா? நாள்தோறும் எந்த ஐயர் சொல்றதுலாம் நடக்காது. இவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசனி என்னை பார்த்து சொல்லிட்டு இருப்பான், மதுரையில் சொல்லுவான்னு எனக்கு தெரியும். நகைப்புக்கு இடமானேன், எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணினார்கள். நான் பேசின முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பால் கடிப்பு என்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரியாசமுமாய். ஒரு ஊழியக்காரன் 20 வருஷத்துக்கு பிறகு நடக்கிறத சொல்லுவான். போயா, உன்ன மாதிரி 100 பேரை பார்த்திருக்கேன், நக்கல் அடிப்பான். எஸ், நிந்தையும் பரியாசமும். நீங்க பைபிளை படிங்க. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை எங்க? ஹலோ, உள்ள இருக்கிற எலும்பு ரொம்ப முக்கியமானது. வாசிங்க. அதை சகித்து இழைத்து போனேன், அதனால திரும்ப போய் பேச ஆரம்பிச்சிட்டான். சொல்லாட்டா பிளட் கேன்சர் வந்திருக்கும் எரேமியாவுக்கு. சங்கீதம் 32 வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. என் எலும்புகள் உலர்ந்து போயிடும். எலும்பு உலர்ந்துட்டுனா வெள்ளையான அவுட், பிரசங்க அறிஞ்சதான். இப்போ பயப்படாமல் யார் வார்த்தையை சொல்லித்தான் ஆகணும். பயந்து சொல்லாமல் இருந்தால் என்ன வியாதி வருதுன்னு தெரியாது. பயப்படாமல் சொன்னால் உயிர் போகும், ஆனால் பரலோகத்தில் இடம் இருக்கு. இப்போ எது எங்களுக்கு லேசு? எது எங்களுக்கு லேசு? பயப்படாதீங்க. உங்கள்கிட்ட அன்பாக கேட்குறேன், கையெடுத்து கும்பிடுறேன், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாத. ஏலி சொன்னான் பிள்ளைகளை கூப்பிட்டு, மனிதருக்கு விரோதமாய் பாவம் செய்தா மனிதன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். நீங்கள் எல்லாரும் யாருக்கு விரோதமா பாவம் செய்கிற? கர்த்தருக்கு விரோதமாய். சபைக்குள்ள நடக்கிற பொம்பளைட்ட விபச்சாரம் பண்ற, கூடி வர்ற பஸ்கா பண்டிகைக்கு கூடி வர்ற லேடிஸ் நீ கெடுக்க நாசம் பண்ற. உனக்கு அவ்வளவு லேசாயிட்டு ஆராதனைக்கு வர்றவங்கலாம். அதை விளக்கணும்னா உங்களுக்கு கோபம் வரும். 2 சாமுவேல் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. ஆசாரியர் பிள்ளைகள்னு ஆண்டவர் என்ன செய்யல? விடல. ஒரே நாள்ல 2 பேரையும் கொன்னார். சந்ததி அப்பத்துக்கு அலைஞ்சிச்சு, 7 பிள்ளைகள் சோத்துக்கு அலைஞ்சிச்சு. தெரியுமா? எனக்கு இதான் நிலைமை. நான் இதை செய்தனா எனக்கும் என் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு இதான் நிலைமை. தப்ப முடியாது. பயப்படுறத தூக்கி தூர போட. யாராவதுக்கோ ஆலயத்துக்கு வரியா, அட்டைக்கு போ. இது கர்த்தருடைய இடம். இங்க கர்த்தர் தான் சொன்னதை மட்டும் தான் நிறைவேற்றுவாரு. உங்க கடலை அங்க செல்லாது. இல்லைன்னா மரண பயம் ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும். தப்பணும்னா ஒன்னே ஒண்ணுதான். ராஜா கிபியோனியரை கொன்ன பாவம், அவன் செத்து போயிட்டான், கணக்கில் வச்சுக்கிட்டாரு, கமாண்ட் பண்றாரு, கொல்லி அவன் சந்ததி எப்படிக்காரு. யோசிக்கீங்களா? கடவுள் மனுஷன் அன்னைக்கு கேட்பான், கடவுள் நின்று கேட்பாருங்கிற அதிகாரம் 21. இன்னைக்கு இந்த அதிகாரத்தை படிச்சிங்கன்னா இந்த அதிகாரத்துக்கு பேக்ரவுண்டு தான் 65ஆம் சங்கீதம். நான் இதை ஒரு ஆலய பிரதர்ஷனில் பிரசவம் பண்ணேன். ஃபுல் பீட்டில் என்னன்னு கர்த்தருடைய ஆலயத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம்னு சொல்கிறான். எப்போ வந்துச்சு தெரியுமா உனக்கு அப்படின்னு ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன் தென்காசியில். அவங்க என்ன கேட்டாங்க, அண்ணே
பார்த்துக்கோ, கோயிலில் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப வேலை செய்யாத. அந்த சங்கீதம் அந்த பேக்ரவுண்டில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு அன்பா கேட்குறேன். அவனுக்கு ஒருத்தர் கண்ணை திறந்துக்கிட்டு குத்து வச்சுட்டு இருக்காரு தெரியுமா? நான் தப்ப முடியாது, நான் தப்ப முடியாது. யோசிக்க. அப்போ முதல்ல பயம் போகணும்னா எங்கேருந்து ஐக்கியத்தை சரி பண்ணணும்? கடவுளோடு உள்ள ஐக்கியத்தை சரி பண்ணிட்டு பயம் போயிடும். அவரால் முடியும். அவருக்கு என்ன முடியாது? எல்லாம் செய்ய முடியும். ரெண்டாவது ஒரு நபரை நான் சொல்லி முடிக்க போகிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் எடுங்க. இன்னைக்கு உங்கள் பகுதி தான், நான் யோவானுக்குள்ளே போகல, அது ரொம்ப பெரிய டாபிக். அப்போஸ்தலர் கொஞ்சம் லேசான டாபிக். 20ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. அவன் பேர் என்ன? மாடியிலேருந்து விழுந்தவன் பேர் சத்தமோட சொல்லுங்க. ஐத்தி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். யூத்துலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோ. இது யூத்துக்கு தான் சாட்டை வைக்க போகிறேன். இப்போ புரியுதா? இந்த ஆள் வந்து கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. நடுராத்திரி பிரசங்கம், சாயங்காலம் ஆரம்பிக்கான் பவுல். ஏன்னா பவுல் அப்படி போயிட்டே இருக்கான். இப்போ அங்கே 3வது மாடி, அங்கே ஜன்னலில் கம்பி கிடையாது, இப்படி கிடையாது, ஒரு 2 தான். புரியுதா? இவங்க அம்மா அப்பா சத்தப்பட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த ஆள் வந்தான், எங்கே தான் உட்கார வேண்டாம்? சத்தப்பட்டு சொல்லுங்க, சத்தப்பட்டு சொல்லுங்க, எங்க சத்தப்பட்டு சொல்லுங்க. சன்னல்ல. செக்ரட்டரி சத்தப்பட்டு பாட சத்திருக்க மட்டும் மாட்டாரா? செக்ரட்டரி கூப்பிட்டு சொல்லியிருப்பாரா? சொல்லிக்க மாட்டாரா? என்ன சொன்னா? பாயா கோயிலுக்கெல்லாம் வர முடியாது, வந்தா எங்களை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, நாங்கள் நினைச்ச இடத்துல உட்காருவோம், நினைச்ச இடத்துல நினைச்சுவோம். நாங்கள் அப்போட்டு வீடு நினைச்சா கேட்கல. அம்மா அப்பா என்ன சொல்லியிருப்பாங்க? இல்லை பெரிய ஆள் சொன்னா, ஐயோ பவன் வந்திருக்கேன், என்னை விட்டுரு, யாரை மிரட்டுறான் சொல்லுங்க. நான் உங்கள் ஊரில் ஒரு பெரிய யூத் மாநாட்டில் இதை பேசினேன். முட்டி ஆளுதான் ஒரு பையன். நல்லா புரிச்சுக்கோங்க. அம்மா விட்டுட்டாங்க. பவுல் சொல்லியிருப்பானான்னு எனக்கு தெரியல. நான் சொன்னால் இவன் செத்து போயிடுவான். அதனால் அவன் செல்ல நேரம் வாயை பொத்திடுவானுங்க. இப்போ நல்ல பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தூக்கம் வந்துச்சா வரலையா? சரி, தூக்கம் வந்தால் முன்னால் எடுக்குமா பின்னால் எடுக்குமா? உள்ளதை சொல்லணும். ஹலோ, தூக்கம் வந்தால் முன்னால் எடுக்குமா பின்னால் எடுக்குமா? உள்ளதை சொல்லணும். திருவள்ளூர் பஸ்ஸில் இப்படி சீட் போட்டுப்பான் பார்த்தீங்களா? தலை முன்னால் கிடக்குமா பின்னால் கிடக்குமா? உள்ளதை சொல்லணும். முன்னால் தான் இழுக்கும், பின்னால் இழுக்கவே இழுக்காது. படிச்சுக்கோங்கண்ணா. முன்னால் ஏன் இழுக்கும்னா, அதுக்கு ஒரு புக்கு படித்தேன்னா, உணர்வு வர்றதுக்கு. நீ உழ போற, இப்படி உளுந்த உடனே முழிப்பு வந்துடும். புரியுதா? இப்படி உளுந்தா முழிப்பு வராது, குரட்டோட தூக்கிட்டு இருப்பான். அப்போ முழிப்பு வந்தோடனே திரும்ப எழுப்பி எழுந்துவான், தன்னை ஸ்டடி பண்ணிடுவான். புரியுதா? இப்போ அவனுக்கு முன்னால் உழுந்துச்சு, உணர்வு வந்துச்சா? உணர்வு வந்துச்சா? வாசல்ல ஏன்னா பவுல் பிரசங்கம் பண்ணும்போது போற இடத்த எங்கே பார்த்துக்கலாம்? அப்படி இந்த பட்டணத்தை பார்த்துக்கலாம், சோவாரலாம். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ பவுல் பிரசங்கம் பண்ணும்போது இவருக்கு போர் அடித்தா இவர் என்ன பண்ணிட்டாரு? ஊரை ஜோவாரினாரு. எல்லாரும் புழுக்கத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கான், வீசிக்கிட்டு இருப்பான். இவர் மட்டும் ஏல உட்காந்துருக்காரு, சூப்பராக காற்றுல இருக்காரு. பார்த்தியா? நான் யார் தெரியுமா? ஐயருக்கெல்லாம் அடங்க முடியாது. ஐயர் ஏன்ட்ட சொன்னார்னா கொளுத்தியே போடுவேன். உன்னை பிறக்கிட்டு போகிறான்னு உனக்கு தெரியாதுன்னு. கொஞ்சம் புரிஞ்சுக்கையா. கடிந்து கொள்ளுதனை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன் எழுதி வச்சிருக்கான். உன்னை ஒரு ஐயரே ஒரு ஊழியக்காரன் உங்க அம்மா அப்பா திட்டுறாங்கன்னா உன் மேல அன்பு கூடுறாங்கன்னு அர்த்தம். உன்னை கை கழுவிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மாடு என்ன நீ போய் சாவட்டுன்னு விட்டாங்கன்னு அர்த்தம். எது உனக்கு லேசு? எது லேசு? இப்ப படிச்சு பாருங்க. உன்னையும் மண்ணையும் உள்றான். உணர்வு வந்துச்சா? சொகுசு மட்டும் உணர்வை தரவே. அதனாலதான் பைபிள் சொல்லுங்க, சுகபோகமாய் வாழுகிறவள். சத்தம் போட்டு சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லணும். இப்போ நம்ம ரொம்ப சுகபோகமாக தானே வாழ்கிறோம். சொமாட்டோவில் ஆர்டர் போடுறோம், சாயங்காலம் தோசை சுட முடியல, எல்லாம் ஆத்தனை ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்காருனே நாங்கள் நினச்சா சொமாட்டோ போடுவோம். வயிற்றால போனால் நிற்கவே நிற்காது, ஜாக்கிரதை.
அமெரிக்க அதிபர் ஒபாமா மனைவி பேசியிருக்கா பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கா, அமெரிக்க பெண்களே ஒரு நேரமாவது வீட்டிலே சமைத்து சாப்பிடுங்கள், காரணம் கொரோனாவில் எங்களால் உங்களை காப்பாற்ற முடியவில்லை, எதிர்ப்பு சக்தி இல்லாத அமெரிக்கர்கள் எழுதியிருக்கா. அமெரிக்கா ஸ்டைல் இப்ப எங்க வந்துருச்சு? மதுரை, திருநெல்வேலி, மெஞ்ஞானபுரத்துக்கு வந்துருச்சு. சுகபோகமாய் வாழுகிறவள் சத்தம் சொல்லுங்க. பிரஷர் வந்துடும், சுகர் வந்துடும், அல்சர் வந்துடும், எல்லாம் இருன்னு வச்சுருக்கான் பாருங்க. அந்த வாயத்தை புறம் பாருங்க, விருன்னு வச்சுருக்கான், எல்லாம் வந்துடும். கடைசியில் எங்கள் அம்மா பீப் சாப்பிடப்படாதியா, சரி, மட்டன் சாப்பிடப்படாது, சரி, வேற என்ன தான் சாப்பிடலாம், சோறு சாப்பிடப்படாதியா, நான் சில வீட்டுக்கு ஜோம் பண்ண போகிறேன், ஏன் பன்னும் சாப்பிடப்படாதியா, ஏன் சுகர் அளவாக்கு அதிகமாக இருக்கியா, இப்போ என்னதான் சாப்பிடணும், கேப்ப ரொட்டி சாப்பிடணும்யா. அதை எப்படி சாப்பிடணும் தெரியுமாயா? கூழாக குடிக்கப்படாது, என்ன செய்யணும், இப்படி சொட்டி சுட்டு கொடுக்கணும். இந்த அம்மா சொல்லுது, சுகபோகமாய் வாழ்றவள் ஜத்தம் சொல்லுங்க. இப்போ ஜோம் பண்ணுவாங்க என்னை பார்த்து, ஐயா நான் சீக்கிரம் போயிடணும்யா, போதியா, ரொட்டியே கூட சுட்டு தர மாட்டேங்கான. பிரசங்கம் பண்ணுற எனக்கு நிலைமை தான். போன ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன், ஏய் வடை திங்கிறது நிப்பாட்டுனாரு. உடம்புக்கு எப்படி தெரியும்னே சொன்னால் கேளியா, சபையில் அப்பப்போ வடை வாங்கி தரணும் அப்படின்னாரு. எப்போமாவது ஒன்று கிடைக்கணும், அதையும் நிப்பாட்டிரு. சரியா நீங்கள் சொல்லிட்டீங்களா, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த காலையில் மனையனை கூப்பிட்டேன், மனையனை வடை வாங்கிட்டு வரதா நமக்கு நிப்பாட்டிரு, டாக்டர் தான் ஓனிங் கொடுக்கான என்னன்னு தெரியலன்னு சொன்னேன். சொட்டு மருந்து சாப்பிட்றதுக்கு இது முதல்ல இதை நிப்பாட்டினார். நான் சொன்னேன், சார் அதில் சுகர் வருமா? ஏய் நான் டாக்டர், ஏன் சொல்ல நீ கேளுட்டார். நான் சொல்றது புரியுதா? இப்போ ஐத்திக்கு சுகமாக உட்காந்து தூக்கிட்டு இருந்தான், முன்ன உளுந்து உளுந்து பார்த்தான், உணர்வே இல்லை. நல்ல யோசிச்சு பாருங்க, இந்த சண்டையிலேருந்து ஒருத்தர் பின்னால் போகிறான்னா இந்த காலு எவ்வளோ தூரம் தூக்கி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 90 அடி தூக்கி பின்னால் போகிறான். போகும்போது எப்போ முழிப்பு தட்டி இருக்கும்? ஐத்திக்கு உள்ளதை சொல்லணும். ஹலோ, எப்போ முழிப்பு தட்டி இருக்கும்? காலை தூக்கினாலே முழிப்பு தட்டி இருக்கும். இனி அம்மானாலும் சத்தம் வராது. எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், இயேசுவேன்னு சொல்லியிருப்பான் போல தெரியுது. இப்போ பவுல் பிரசங்கத்தை நிறுத்திட்டான். 10ஆம் வசனத்தை வாசி. எங்க பிரசங்கத்தை நிறுத்திட்டாங்க. என்ன அன்பு பவுலுக்கு! இறங்கி போய் இங்க அவன் உளுந்திருக்க இடம் 3வது மாடியில இருந்து சாக்கடையெல்லாம் தெரியாது, பிளட்டு கொந்தளிச்சிருக்கும், எலும்பு ஒடிஞ்சிருக்கும், எதெல்லாம் ஒடிஞ்சிருக்குன்னு தெரியாது. எல்லாரும் செத்து போனாங்கன்றாங்க. பவுல் எல்லாரும் தள்ளிட்டான். தள்ளிட்டு போய் கெட்டி பிடிச்சுக்கிட்டான். நான் அப்படி காலையில் நினைச்சு பார்த்தேன், பவுல் உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்கும். யாரோ பெத்த பிள்ளைதான். பவுல் கதறி அழுதுருப்பான், இயேசுவே இவனை ரட்சியும். இதுதான் ஒரு ஊழியக்காரன் செய்கிற கடைசி வேலை. கதறி அழுதுருப்பான்ல. அவனை அணைத்து கொண்டு பின்பு ஏறி போய் அப்பம் விட்டு புசித்து, காலையில் விடிய விடிய தூங்கல, இப்ப பவுல் கிளம்பும் போது யாரை கொண்டு காட்டுறாங்க சொல்லுங்க? வாலிபனை. பழச்சுக்கிட்டாயா தம்பி, தங்கச்சி, ஊழியக்காரனா சொல்றேன், அப்பா அம்மா சொல்றத மரியாதையா கேளு, பிரசங்கியார் சொல்றத மரியாதையா கேளு. 3வது மாடியிலிருந்து விழுந்து தப்புறதுங்கிறது அவ்வளவு லேசானதல்ல. அதையும் தாண்டி பவுலை நேசிக்க வைத்தார்னா அவன் மேல ஆண்டவர் இரக்கம் காமிக்கிறார்.
உனக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கட்டு, வசனம் படின்னு சொன்னால் வசனம் படி. பைபிள் வாசினா பைபிள் வாசி. பைபிள் வாசி எவன் வேலைக்கு போகிறான்னு கேட்டீங்கன்னா நடு ரோட்டில் பிச்சை எடுக்க போயிடாத. ஊழியக்காரன் நான் சொல்லிட்டேன், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை குறித்து என்கிட்ட பேசாத, அவங்களுக்கு ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை நான் பேசுனவங்களுக்கு கோவம் வரும் சொல்லிட்டேன். நோ, அவன் யாரோ எனக்கு தெரியாண்டுருவார். அவர் என்ன சொன்னார், நீங்கள் யாரோ உங்களை அறியேன் அப்படின்னார். ஆனால் உங்களை என்னையும் பார்த்து சொன்னார், வாருங்களேன் பிதாவினால். இப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கன்னா அப்பா அம்மா சொல்ல கேளு, போதகர் சொல்றதை கேளு. என்ன பயம் இல்லாமல் வாழணுமா, கர்த்தரால முடியும். என்ன இப்போ அந்த ஏரியாவில் அந்த பட்டணத்தில் இருந்த அத்தனை பேரும் மகிழ்ச்சி அடைந்தாங்க. யார் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருப்பா தெரியுமா? அவங்க அப்பாவும் அம்மாவும். அந்த சபையில் ஒருத்தன் போதகனாக இருந்தாரப்பா பாருங்க, அவன் ஐதியை பார்க்கும்போதெல்லாம், டேய் உனக்கு ஆண்டவர் 2வது முறை உயிர் கொடுத்துருக்காருடா சொல்லியிருப்பானா, சொல்லிக்க மாட்டானா? அந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். கண்ண முடியுமா? நான் சொல்றது கதை அல்ல. 2000 வருஷமா இதை பிரசவம் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் எவ்வளவு காலம் இருந்தாலும் இதுதான் பிரசவம் பண்ண போறோம். நான் சொல்றது கதை அல்ல, வசனம். இயேசு உங்களை நேசிக்கிறான். எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டானா கவலையப்படாத. தேவனுக்கு உனக்கு நடுவுள்ள பிரிவினை இருக்கான்னு மட்டும் பாரு, அதை சரி பண்ணு. ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணு. என்ன தொடுன்னு கேளு. யாக்கோபை தொட்டவர் உன்னை தொடுவார். பேதுரு மாமியை குனிந்து தொட்டவர் உன்னை தொடுவார். குஷ்டரோகியை தொட்டவர் உன்னை தொடுவார். 2 கண்கள் இல்லாதவனை கூப்பிட்டு கண்ணை குருடாக்கின, கண்ணை தெளிவாக்கினவர் உன்னை தொடுவார். அவர் உயிரோடு இருக்கிறார், இங்க இருக்கிறார், இங்க வந்திருக்காரு. அவருக்கு அதான் வேலை. ஐத்துவை தூக்கி நிறுத்தினவர் உயிரோடு இருக்கிறார். ஏன் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டானா? 3வது மாடியில இருந்து உழுது எலும்பெல்லாம் ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டானா? பவுல் சொல்றார், இல்ல, இவன் உயிர் இவனுக்குள்ள இருக்கிறது. உன் உயிர் உனக்குள்ள இருந்தா உன் சரீரத்தை புதிதாக்க அவரால் முடியும். என் பிள்ளை ரட்சியும் ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு எல்லா நன்மையும் தாரும் ஆண்டவரே ஜெபம் பண்ணுமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கிறீர், இங்கு வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. நீர் எங்களோடு இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் தங்கள் வாழ்வின் கடைசி எல்லை இதுதான் என்று யார் சொன்னாலும் பயப்படாதபடி இயேசுவே எங்களை ரட்சியும் என்று ஜெபிக்கிறோம். ரட்சியும், என்ன பாவம் செய்தாலும் மன்னியும், தொடும். எந்த உறுப்பு கெட்டு போயிருக்கிறதோ ஆவியானவர் தாமே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறோம். இப்பொழுதும் ஆவியானவராக இங்கே இருக்கிறேன், தொடும், உயிர்ப்பியும். ஆமென் ஆண்டவரே. பிந்தின ஆதாமாய நீர் உயிர்ப்பிக்கிறவர், உயிர்ப்பியும். வலது கையை நீட்டி என்று சொன்னீர், அந்த கை நீட்டின உடனே சரியாயிட்டு எழுந்து நட. 38 வருஷம் படுத்திருந்தவனை நடந்தாலே அதே ஆண்டவர் இந்த ஆராதனைக்குள்ள யார் இருந்தாலும் தொடும். ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். எங்கள் தம்பி தங்கச்சிமார் ஐத்தியை போல இல்லாமல் தீமோத்தேயை போல ஒவ்வொரு நாளும் மாறிவிட உதவி செய்யும். சபை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், பரிசுத்த நிறைந்த எங்கள் பிதாவே, ஆமென்.